வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளி பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தக்காளியை நம்ம கொண்டு பழச்சாறுகள், சேலட்டுகள், சூப்பெல்லாம் செய்யலாம். அன்றாடம் நம்மளுடைய உணவுகளையும் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் B1, விட்டமின் B3, B5, B6, B7 மற்றும் விட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்களும் தாதுக்களும் நிறைந்திருக்கு. மேலும் கூடுதலாக தக்காளி பழத்தில் ஃபோலேட், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், குரோமியம், கோலின், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவெல்லாம் இருக்குது. எனவே தக்காளியை தொடர்ந்து உட்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்களை நம்ம பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் இன்னும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரி. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் நீங்கள் பெறுவதற்கு தக்காளி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற இந்த மாதிரி புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை தக்காளி பழம் குறைக்குது. சமைத்த தக்காளியானது உடலில் லைகோபின் உற்பத்தியை அதிகரிக்கும். எனவே நீங்கள் சமைத்த தக்காளியை இப்போ பச்சை தக்காளியை விடவும் சமைத்த தக்காளியை நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு பயனளிக்கும். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்டாலே அஜீரண கோளாறுகள் உண்டாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அளவோட தக்காளி பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம். தக்காளி பழத்தில் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கிறதால உங்களுக்கு பலவிதமான நோய்கள் அது குணப்படுத்தும். தக்காளியானது தினமும் நமது உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்தை கொடுக்குது. இயற்கையாகவே இது ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். மேலும் தக்காளி பழத்தில் விட்டமின் ஏ, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. இது நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்குது. நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்துவதற்கு பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தக்காளி பழத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். ரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய விட்டமின் கே ஆனது தக்காளி பழத்தில் அதிகமாக இருக்கு. எனவே தக்காளியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மல்டி விட்டமின் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். சரும பராமரிப்புக்கு உதவிகரமாக இருக்கும் தக்காளி பழம். தக்காளியை நம்ம ஜூஸ் மாதிரி மாற்றி நம்மளுடைய சருமத்தில் தடவணும் அப்படின்னா அது நமக்கு பல நன்மைகளை அளிக்கும். சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய இது உதவிகரமாக இருக்கும். மேலும் தினசரி இந்த தக்காளி சாறை நம்மளுடைய சருமத்தில் தடவுவதன் மூலமாக சருமத்தை நாம் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்துக் கொள்ள முடியும். தக்காளியில் எண்ணற்ற விட்டமின்கள் இருக்கிறதால இது நமது சருமத்திற்கு பல நன்மைகளை அளிக்குது. சருமத்தை எளிமையாக பாதுகாக்கிறதுக்கும் அது தக்காளி ஜூஸ் நம்ம சருமத்தில் பயன்படுத்தலாம். இதன் மூலமாக பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள், பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் எல்லாமே நீங்கிடும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்படும். நீரிழிவை நிர்வகிக்கிறதுக்கு தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். இப்போ டைப் 2 சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை நீங்கள் தினமும் தக்காளி சாப்பிடும்போது உங்களால் குறைக்க முடியும். மேலும் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய சிக்கலான வீக்கம், திசு சேதம் போன்ற பிரச்சனைகளையுமே தக்காளி பழம் குறைக்கும். எலியின் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை உறுதி செய்ய மனிதர்கள் மீது இன்னும் சோதனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக வைத்து நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். தக்காளி பழத்தை எடுத்துக்கிறதால புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை விட முடியும் அப்படின்னு சில நினைக்கிறாங்க. அது தவறு. புகைப்பிடிப்பதால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். தக்காளியில குமரிக் அமிலம், குளோரோஜெனிக் அமிலம் எல்லாம் இருக்கு. இது சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களுடைய உடலை ஓரளவு பாதுகாக்கும். புகைப்பிடிக்கிறது எப்போதுமே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று தான். எனவே நீங்கள் புகைப்பிடிக்கிறது நிறுத்திடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உடல் அப்போது தான் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கு தக்காளி பழம். தக்காளியில் நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய முக்கிய சத்தான லைகோபின் இருக்கு. மேலும் தக்காளியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் இ போன்ற பிற சத்துக்களும் இருக்கு. இது இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக உதவிகரமாக இருக்கும். நமது இதயம் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாகம். லைகோபின் என்ன பண்ண முடியும்னா கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. இதனுடைய நன்மைகள் நமக்கு என்ன பண்ண முடியும்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ஹை பிபி, அந்த உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் சரி பண்ணி இதயத்திற்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கும்.
அதனால் நமக்கு ரத்த நாளங்களில் கொழுப்புகள் வந்து படியாது. தேவையான நல்ல கொழுப்புகள் மட்டுமே நமக்கு இருக்கும். கெட்ட கொழுப்புகள்லாம் வந்து அகற்றப்படும். அப்படி அகற்றப்படுவதால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் வந்து மிக சிறப்பான அளவில் வந்து செல்ல ஆரம்பிக்கும். ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு வந்து ரத்தத்தை அனுப்பும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ இப்படிப்பட்ட தக்காளியை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வகையான தக்காளியை பார்க்க முடியும். ஒன்று பச்சை தக்காளி, மற்றொன்று சிவப்பு தக்காளி. தக்காளி எப்படி வேணாலும் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்து சமைக்கலாம். இந்திய சமையலில் தக்காளி முக்கியமான காய்கறி அப்படின்றதால அதை எப்படி சமைப்பது அப்படின்றது புதிதாக ஒன்றும் சொல்வதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் தக்காளியை பச்சையாக சாப்பிட்றதை விடவும் ஜூஸாக சாப்பிட்றதை விடவும் சமைத்து சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம். ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். தக்காளியை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.